السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயல்பாகவே இன்றைய காலச்சூழலை பொறுத்தவரையிலே உலக மீடியாக்கள் முஸ்லிம்களை, முஸ்லிம் மக்களை, முஸ்லிம் சமூகத்தை நாகரீகமற்ற ஒரு கூட்டம் என்றும், மனிதநேயம் இல்லாத ஒரு கூட்டம் என்றும், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் உலகத்தோடு ஒத்துப்போக தெரியாதவர்கள், அல்லது இவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று உலக மீடியாக்கள் முஸ்லிம் சமூகத்தை சித்தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் செய்யக்கூடிய, உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன செய்கிறது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு தரப்பு மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பொய் பிரச்சாரம், என்ன இஸ்லாத்துக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களுக்கு எதிராக போராடக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய சத்தியத்தை, நல்ல விஷயங்களை மக்களுக்கு பரப்பக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு முஸ்லிம் சமூகம், இது யார் இதை பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னொரு தரப்பு மக்கள். ரெண்டு தரப்பாக பாதிக்கிறார்கள் முஸ்லிம் சமூகத்தில். ஒரு தரப்பு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவெல்லாம் எங்கேயோ எப்படியோ யாருக்காக தான் நடக்குது, நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் என்பதாக ஒரு சில முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு வகையான மக்கள் என்னன்னா, இத்திபா உர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையிலே மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்காமலும், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு செல்வதினாலும் இரண்டு தரப்பு மக்களாலும் இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உலக ரீதியான மீடியாக்கள் மூலமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மீடியாக்கள் முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பதற்றத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும், ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் ஏதாவது பொங்கி ஏதாவது செய்வாங்க, ஏதாவது எழுதுவாங்க, இதன் மூலம் ஒரு ஆதாயத்தை நாம் பார்க்கலாம் என்பதுதான் மீடியாக்களுடைய நோக்கம். அப்போ அந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தளர்வடைய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் சொல்கின்றான், என்ன சொல்கின்றான், வ அன்துமுல் அலௌன, நீங்கள் தான் உயர்ந்த சமுதாயம், கண்ணியத்திற்குரிய சமுதாயம் நீங்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக என்ன சொல்றான், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால் நீங்கள் உயர்ந்த சமூகம். அப்போ நாம் இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய சமூகமாக இல்லாமல் ஒரு தரம் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சமூகத்தை இன்றைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லீம் என்றால் யார், முஃமின் என்றால் யார்? அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான், அவன் போதை வஸ்துக்களுக்கு ஆளாக இருக்க மாட்டான், பெண்களுக்கு பின்னால் செல்ல மாட்டான். முன்னால் தான் பெண்களுக்கு பின்னால் நடந்து செல்றது. இன்றைக்கு அப்படி இல்லை.
மீடியாக்களில் யாரையாச்சும் ஃபாலோங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே என்னதான், பெண்ணுக்கு பின்னால் செல்றது தான். போதைக்கு அடிமைப்பட்ட சகோதரர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு காலத்தில் உருசுகள், கந்தூரிகள் போன்ற அனாச்சாரங்களுக்கு மத்தியிலே சகோதரர்கள் என்ன செய்வாங்க, இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிறது, சாராயம் அருந்துறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்க. வல்லாஹி சும்மா வல்லாஹி, இன்றைக்கு ஈதுடைய தினங்களிலே, 2 ஈதுடைய தினங்களிலே, நோன்பு பெருநாளுடைய இரவிலும் ஹஜ்ஜு பெருநாள்களுடைய இரவிலும் கூட நம் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, 4 காலில் நடந்து போகிறாங்க. போதைக்கு அடிமையாகி 4 காலில் செல்லக்கூடிய சமூகமாக ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த அளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் என்ன சொல்வது? இதே சகோதரன், அதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அதே சகோதரன் இரவிலே எப்படி 4 காலில் நடந்தானோ அதே சகோதரன் மறுநாள் காலையிலே, வல்லாஹி நான் கண்டது, அதே சகோதரன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், என்ன, பலஸ்தீன் யா ரப், யா அல்லாஹ் எங்கள் சகோதரர்களை பாதுகாத்து விடு, எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள் அப்படின்னு துவா செய்கிறான். அப்போ இதில் என்ன பிரயோஜனம்? அவர்களுடைய இரக்கத்தையோ அவர்களுடைய துஆக்களையோ அவர்களுடைய வருத்தத்தையோ நாம் குறை சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எ டைம் வில் கம், ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், உங்களுடைய துஆக்கள் உங்களுடைய வீட்டு கூரையை கூட தாண்டாது. ஏன் இந்த நிலைமை? முஃமின்களாக முஃமின்கள் வாழாதது தான் இதனுடைய காரணம். என்ன? முதலாவது சோர்வு, மார்க்கத்தை பற்றிய சோர்வு நிலை, உலகத்தை பற்றிய ஆசை, உலகத்தின் மேலுள்ள மோகம் என்ன செய்து விட்டது என்று சொன்னால், மனிதர்களை மரணத்தை மறந்த மனிதனாக, மரணத்தை யாரும் மறுக்கவில்லை. முஸ்லிம்களில் யாருமே, முஸ்லிம்கள் அல்ல, நான் முஸ்லிம்ஸ் கூட மரணத்தை யாரும் மறுக்கவில்லை. எல்லோரும் மௌத்தாகி தான் போகுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் என்ன செய்து விட்டோம்? மரணத்தை மறந்து விட்டோம். அதனால்தான் இறைவன் பல இடங்களிலே, குரானிலே கூட பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் மரணத்தை பற்றி. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்வான், ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத யுதுரிக்குமுல் மௌத வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் கோட்டை கோபுரங்களில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடையும். யாராவது சொன்னோமா நாங்கள் அங்கே ஒளிஞ்சு கொண்டா மரணம் எங்களை வந்தடையாதுன்னு யாராவது சொன்னோமா? இல்லை. ஆனாலும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகின்றான், உங்களை மரணம் வந்தடையும், உங்களை மரணம் வந்தடையும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மரணத்தை மறுக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பேசுவானோ அதற்கு ஒரு மாற்று கருத்து அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவ்வாறல்ல, கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்ராக். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல. தொண்டை குழி, தராக், தொண்டை குழியை மரணம் வந்து அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், வக்கீல மன்ராக், ஓதி பார்ப்போர் எங்கேன்னு கேட்குறான். அல்லாஹ் சவால் விடக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் சவால் விடக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கேட்கின்றான், இதை தடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்குறான். இதை தடுக்கக்கூடியவர் யார்? வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபதி ஸாக்கு பிஸ்ஸாக், அவர்களுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பின்னிக்கொள்ளும் சொல்கிறான். இது யாருக்கு அப்படின்னா, எங்கேயோ யாருக்கோ இல்லை, நம்மில் ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை ஏற்படும். தொண்டை குழியை மரணம் வந்து அடையக்கூடிய நேரத்திலே கெண்டை காலோடு பின்னிக்கொள்ளும். கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து நினச்சி பாருங்க. ஒவ்வொருவரும், நான் என்னுடைய உயிர் பிரியக்கூடிய சூழலிலே, இந்த உலக வஸ்துக்களை விட்டு என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலிலே, என் கால்கள் கெண்டை காலோடு பின்னிக்கொள்ளக்கூடிய அந்த சூழலிலே என் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வல் தஃபதி ஸாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்போ மரணத்தை ஒரு மனிதன் மறுக்கவில்லை, ஆனால் மறந்து இருப்பதனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், நீங்கள் இப்படித்தான் மரணிப்பீர்கள், நீங்கள் நிச்சயம் மரணிப்பீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஏன் நமது துஆக்கள் கூரையை கூட தாண்டாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சஹாபாக்களுடைய துஆக்கள் அது அங்கீகரிக்கப்பட்டது, கண்ணால் கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, கண்ணால் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்கிறார்கள், ரப்பி ஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க, இந்த பூமியை, இந்த சிட்டியை என்ன செய், பலத, ஒரு ஆமினத்தான பாதுகாப்பான சிட்டியாக ஆக்கிவை. இன்னும் கேட்குறாங்க, வர்சுக் அஹ்லஹு மின் சமராத்தி, அவர்களுக்கு பல வர்க்கங்களை கொண்டு வந்து சேர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. எங்கிருந்து கேட்ட துஆ தெரியுமா? அன்றைக்கு செழிப்பாக இருந்த யமனிலோ, ஈராக்கிலோ, பஸ்ராவிலோ, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலோ அல்ல, எத்ரிப், அந்த மதீனா கூட செழிப்பாக தான் இருந்துச்சு.
ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது அந்த பாலைவன சொட்டு தண்ணி கூட இல்லாத பாலைவன பூமியிலே இருந்து கேட்ட துவா அங்கீகரிக்கப்பட்டது. பல வர்க்கங்களை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். நீங்கள் இன்று கூட மக்கா, தாயிஃப் போன்ற இடங்களுக்கு போனால் மற்ற இடங்களில் சீசனுக்கு தான் அந்த பழங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த இடங்களில் எல்லா சீசனுக்கும் பழம் கிடைக்கும். அல்லாஹ் அப்படி கொண்டு வந்து சேர்த்தான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. 3 சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாண்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பாலைவனத்தை சோலைவனமாக்கி கொடுத்தான். அப்போ நாம் இந்த 3 சோதனைகளை கடந்தால், ஏதாவது 3 சோதனை அல்லாஹ் தரக்கூடிய சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த முதல் சோதனை அவர்களுக்கு வந்த சோதனை. நம்ரூத் நெருப்பிலே தூக்கி போடக்கூடிய நேரத்திலே அவர்கள் பொறுமை காத்தார்கள், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். 2வது மகனை அறுப்பதாக கனவு கண்டார்கள், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். 3வதாக மனைவியையும் பிள்ளையும் கொண்டு பாலைவனத்திலே விட துணிந்தார்கள், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். பாலைவனம் சோலைவனமாக மாறிய காட்சியை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மக்காவிற்கு போனால் நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பூமியாக அல்லாஹ் அதை மாற்றினான் என்று சொன்னால் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டானா? அன்றைக்கு சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்த, அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்ட அதே அல்லாஹ் தான் இன்றும் இருக்கின்றான், உயிரோடும் இருக்கின்றான். அதே அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்போ நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு, தொலை தூரத்திலேருந்து வர்றாரு. அவருடைய முடி, ஆடை எல்லாம் புழுதிகளாக இருக்கிறது. அப்போ சஹாபாக்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க, இவர் ஏதோ தொலை தூரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் என்பதாக. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா மஸ்ஜித் நபவியில் வந்து தேம்பி 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 அழுது துவா செய்கிறார். அப்போ சஹாபாக்களுக்கு எல்லாரும் வருத்தம் வந்துருச்சு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இவருடைய துவாக்கள் எப்படி அங்கீகரிக்காமல் போகும் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, கைஃப, எப்படி இவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிருச்சு. லிமாதா யா ரசூலல்லாஹ், என்ன சொல்கிறீங்க, எப்படி அங்கீகரிக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒ தஆமு ஹராம், அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஹராம், ஒ ஷராபு ஹராம், அவர் குடிக்கிற தண்ணி அல்லது ஏதாவது ஒரு பானம் ஹராம், ஒ லிபாசு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். இந்த ஹராமான நிலையிலே அவர் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாம் இன்று அதே கேள்வியை நமக்கு கேட்டு பார்ப்போம். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு, நாம் உடுக்கின்ற உடை, நாம் குடிக்கின்ற தண்ணீர், இது ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்டு நாம் செலவிட்டு கொண்டிருக்கின்றோமா? அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள், நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே, நாம் வைத்திருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்களில் ஹலால் மட்டும் இருக்கின்றதா? ஹராம் என்னும் இசை, பச்சாரம், படங்கள், பாட்டுக்கள் போன்ற, பெண்ணோடு பேசுவது போன்ற ஹராம்கள் கலந்திருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 விஷயங்களை இந்த ஃபித்னாவின் பொழுது எப்படி கையாள்வது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அது என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமே. அல்லாஹ் சொல்கின்றான், அது ஒரே வசனத்தில், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியாக சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒரு மனிதர் பிறருக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது என்ன தேவை நமக்கு? முதலாவதாக நமக்கு கல்வி தேவை. அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றிய கல்வியை நாம் முதலில் எடுக்க வேண்டும். அடுத்ததாக அதை பிறருக்கு சொல்வது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, இதுதான் தாவா. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்று சொன்னால் அது யாரின் மீது கடமை? ஆலிம்களுக்கும் தாயிகளுக்கும் மட்டுமல்ல, முஸ்லிம்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடமை. தெரிந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது. நம்ம தெரிஞ்ச விஷயத்தை பிள்ளைங்களுக்கு, நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு அவனுக்கு திக்ருகளை சொல்லிக் கொடுக்கறது, சாப்பிடும்போது என்ன செய்கிறது, பாத்ரூம் போகும்போது என்ன துவா, வெளியே வரும்போது என்ன துவா, பள்ளிவாசலுக்கு போகும்போது என்ன துவா, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது. அதே போல் மனைவியோடு நாம் எத்தனை பேர் மார்க்க விஷயத்தை ஷேர் பண்ணுறோம்? பயான்களுக்கு போகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மாவுக்கு போகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது யூடியூப்பில் பயான்களை கேட்குறோம். யாராவது நம்ம மனைவி இடத்துல ஷேர் பண்ணுறோமா, நான் இதை கேட்டேன் நீயும் இதை கேளு. அதே போல் மனைவி ஏதாவது ஷேர் பண்ணுறாங்களா? நம்ம வகுப்புகளுக்கு வர்றோம் அல்லது ஆன்லைனில் ஏதாவது இஸ்லாமிய கல்வி படிக்கிறோம், அதில் மனைவியையும் சேர்த்து விடுவது, இது சம்பந்தமாக ஏதாவது நாம் பேசுகிறோமானா இல்லை. வெறுமனே நமது நோக்கம் என்ன?
பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். என்ன படிக்க வைக்கிறோம் தெரியாது, எதுக்காக படிக்க வைக்கிறோம் தெரியாது. அப்போ குழந்தை வளர்ப்பு என்பது தனி தலைப்பு. குழந்தையை எதற்காக வளர்ப்பது, எப்படி வளர்ப்பது என்பது சம்பந்தமாக நாம் படிக்க வேண்டும். அப்போது குழந்தைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தார்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சில இடங்கள் என்ன சொல்லுவான், உங்களை பாதுகாத்துக்கொள், உன்னை பாதுகாத்துக்கொள். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். அப்போ நம்மளுடைய தாவா முதலாவது தொடங்க வேண்டிய இடம் நமது குடும்பம். குடும்பத்தில் தெரியாத மக்களுக்கு தெரிந்த விஷயத்தை ஃபத்வா கொடுக்கணும்னு இல்லை, தெரிந்த விஷயத்தை எடுத்து சொல்வது முதல் வேலையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாம் படித்தால் மட்டும் போதாது, பிறருக்கும் அதை எடுத்து வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் சொர்க்கவாதிகள், ஆனால் சுயநலவாதிகள் அல்ல. அவர்கள் நினைத்திருந்தால், சுவனவாதிகளாக அவர்கள் இருந்திருந்தால், நாம் இன்று முஸ்லிம்களாக கண்ணியத்தோடு இங்கு அமர்ந்திருக்க முடியுமா? சஹாபாக்கள் சுயநலவாதிகளாக இருந்திருந்தால். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7 இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஹிஜ்ரி 7. ஹிஜ்ரி 11 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம். 4 வருடம் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். இந்த 4 வருடத்தில் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் 5300க்கும் மேலே, சொச்சம் 5300க்கும் மேல் ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். வேலைக்கு போகலை, சாப்பாடு கிடையாது, பசி கொடுமையினால் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்வார்கள், பசி கொடுமை தாங்காமல் நான் என்ன செய்வேன், தரையில் கிடந்து உருண்டு கொண்டிருப்பேன். மற்ற மனிதர்கள் நினைப்பார்கள் நான் பைத்தியம் என்று நினைப்பார்கள். அவர்கள் என் மீது ஏறி மிதித்து கொண்டு செல்வார்கள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, 5300க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம், முஸ்அப் இப்னு உமைர் முதல் அழைப்பாளர், புத்தகம் கூட இருக்குது தமிழில், முதல் அழைப்பாளர் முஸ்அப். அந்த சஹாபி முதல் அழைப்பாளர் ஏன் தெரியுமா? அவரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு அனுப்புனாங்க, போய் தாவா செய்யுங்க என்பதாக. அப்போ அந்த சஹாபியுடைய வரலாறை நீங்கள் படித்தால் சுப்ஹானல்லாஹ் கண்ணீர் வராமல் இருக்காது. அவர்கள் அணியக்கூடிய ஆடை உயர்தர ஆடை, அவர்கள் பூசக்கூடிய நறுமணம் அன்றைய காலத்திலே விலை உயர்ந்த மிக உயர்வான ஒரு பெர்ஃப்யூம் தான் அவங்க அணிவாங்க. அவர்கள் ஒரு கடை வீதியிலே நடந்து சென்றால் அவர் போனதற்கு பிறகும் பல மணி நேரம் கழித்து அந்த கடை வீதியை தாண்டக்கூடியவர் சொல்வார், முஸ்அப் கடந்து சென்றிருக்கிறார் என்பதாக. அப்படிப்பட்ட சஹாபி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு, அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது, உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லை அந்த சஹாபிக்கு. அப்படி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே பயான் கேட்கக்கூடிய நேரத்திலே அப்படி அசையாமலே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பயானுடைய தாக்கம் அப்படி, இரண்டாவது அசைந்தால் அவுரத் வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படுவார்கள் சஹாபாக்கள். அப்படி அந்த சஹாபாக்களுக்கு அன்றைக்கு ஈமான் இருந்தது, ஆடைகள் இல்லை. ஆனால் இன்று நமக்கு கந்தூரா என்ன, தொப்பி என்ன, வாட்ச் என்ன, செல்ஃபோன் என்ன, எல்லாமே இருக்குது. சின்ன ஒரு ஓட்டை வந்தால் என்ன செய்வோம், வீசிக்கிட்டு இன்னொரு புதிய ஆடை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கிறது. ஆனால் ஈமான் நமது உள்ளத்திலே இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இது முதலாவதாக எதற்காக என்றால், நாம் முதலில் கல்வியை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை கற்றுவிட்டு தெரிந்த விஷயத்தை குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து பிறருக்கு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இரண்டாவதாக வயுஸக்கீஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் தஸ்கியா செய்வார்கள். நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தொழுகை நாம் தொழுகிறோம், அப்படிதானே? நன்மை, தொழுகை என்பது நன்மை, நல்ல காரியம். தொழுது முடித்த பிறகு என்ன செய்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லா 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 சொல்கிறோம். எதுக்கு? பாவம் செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறோமா? இல்லை, நன்மை செய்துவிட்டு அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறோம். ஏன்? நான் செஞ்சுட்டேங்கிற பெருமை நமக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றினா சாதாரண ஒரு வெற்றி அல்ல, மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் வசனங்களை இறக்குகின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக
இஸ்லாத்திற்குள் நுழைவதை நபியே நீங்கள் கண்டால், அல்லாஹ் என்ன சொல்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருவதை நீங்கள் கண்டால். இரண்டாவது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வருவதை நீங்கள் கண்டால் நபியே என்ன செய்ய சொல்றான், என்ன செய்ய சொல்றான்? அடுத்த வசனம், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், தௌபா செய்யுங்க, அல்லாஹுவை புகழுங்கள் என்று சொல்றான். ஏன் தெரியுமா? பெருமை வந்துவிடக்கூடாது. என்னால் அல்ல இது அல்லாஹ் தந்தது என்பதை நாம் நம்ம உள்ளத்துல தஸ்கியா செய்யணும். பிறரை பற்றியே பேசி பழகிய நாம், பிறருடைய குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் என்னெல்லாம் தவறு செய்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு சஹாபி இருந்தாரு, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறார் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீதியிலே நடந்து போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிராஸ் பண்றாங்க. அப்போ நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, கைஃப ஹாலக், எப்படி இருக்கிறீங்க ஹந்தலா அப்படின்னு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படின்றாங்க. சஹாபி, சரியா? நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க, எதனால அப்படின்னு. அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஈமான் எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தை பற்றின விஷயங்கள் எதுவுமே என் மைண்டில் இல்லை. எப்போவுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமை கபர் நரகம் என்பது மட்டும்தான் என் நினைவில் இருக்குது. ஆனால் அதே நிலை என் வீட்டுக்கு சென்றபோது இல்லாமல் போகிவிடுகிறது. என் குழந்தை என்னோடு விளையாடக்கூடிய நேரத்திலே, மனைவியோடு பேசக்கூடிய நேரத்திலே, குடும்ப காரியங்களிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே அந்த ஈமான் எனக்கு இல்லாமல் குறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி நான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லலை உடனே, அட நம்ம தான் சஹாபியாச்சே, சொர்க்கத்துக்கு சான்று பெற்றவங்களாச்சே, நீ இப்படி சொல்லலாமா, அதை விடுப்பா அப்படின்னு சொல்லலை அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் அப்படித்தான் உணர்கிறேன் என்றார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தீர்வு சொல்கிறாங்க. அதாவது அது அப்படித்தான், கூடும் குறையும் என்பதாக சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு நம்ம சகோதரர்கள் என்ன, நானும் எனக்கும் அப்படி தான் போல தெரியுது அப்படின்னு. ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல பிரச்சனை அல்ல. நமக்கு வீட்டில் இருந்தாலும் வீட்டோடைய நினைப்பு தான், பயானுக்கு வந்தாலும் வீட்டோடைய நினைப்பு தான். அது நம்மளுடைய பிரச்சனை. அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை பற்றி எந்த அளவுக்கு அதாவது கவலைப்பட்டார்களோ, அவர்கள் தஸ்கியா செய்து கொண்டார்களோ, அதே போன்று நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஹுலிகல் இன்சான தஈஃபா, ஒவ்வொரு மனிதனும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். நம்ம தவற விடக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் நாம் நம்மை திரும்ப 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 பரிசோதனை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபித்னாவுடைய காலத்தை நீங்கள் அடைந்தால் கடல் அலை போல ஃபித்னாக்கள் உங்களை தேடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாய் நெய்யும் பொழுது பாய் அப்படியே எடுத்து காட்டப்படும் அவர்கள் நெய்யக்கூடிய நேரத்தில். அதே போல உள்ளத்திற்கு ஃபித்னாக்கள் என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும். அந்த ஃபித்னாக்குள் நீங்கள் சென்று விட்டால் அது ஒரு நுக்தா, கருப்பு புள்ளியாக உங்களுடைய கல்விலே பதியப்பட்டு விடும். நீங்கள் ஃபித்னாக்கள் செய்ய 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 புள்ளிகள் போடப்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய கல்விலே. ஒரு இசையை கேட்கும் போது, ஒரு படத்தை பார்க்கும் பொழுது, அதாவது ஹராமான எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு புள்ளி போடப்படும். அந்த புள்ளி அதிகமாகி அதிகமாகி கல்பு முழுக்க கருப்பு கல்பாக மாறிவிடும். அதற்கு பிறகு அந்த கல்பு செத்துவிடும். அதற்கு பிறகு உள்ளத்தில் குர்ஆனோ ஹதீஸோ எதுவுமே உள்ளத்திலே ஏறாது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை முக்கியமாக கடைபிடிக்க சொன்னாங்க. முதலாவது நாவை பேணுதல். நாவை பேணுதல்னா என்ன, எங்கே போயும் எதையாவது பேசுறது, பாலிடிக்ஸ் பேசுறது, அல்லது பிறரை பற்றி பேசுவது, அல்லது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களிலே ஏதாவது செய்தி வந்தால் உடனே அதற்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறது, போதிய அறிவில்லாமல் எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பதை முதலாவதாக நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, உன் நிலையை நினைத்து நீ அழு என்றார்கள். உன் நிலையை நினைத்து நீ அழு. நாம் முதலாவதாக சொன்ன அதே தலைப்பு தான், தஸ்கியா செய்து கொள்வது. நமக்கெல்லாம் தெரிந்த 2 பேர், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், நரகம் எனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாம். இதைவிட மிக சிறந்த ஒரு உதாரணம்,
உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு யாருக்கா தெரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு லிஸ்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன லிஸ்ட்டுனா, முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட், நயவஞ்சகர்களுடைய லிஸ்ட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்து வச்சுருந்தாங்க. உமர் ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சில இடங்களில், உமரே உன்னுடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகின்றான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, உமரே நீ ஒரு வழியாக சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியாக செல்றான் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உமர் ஹுதைஃபா ரதியல்லாஹு இடத்துல போய் கேட்குறாங்க, ஹுதைஃபா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் அதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுங்கள். சரி சொல்கிறேன் அப்படின்னாங்க. உமர் ரதியல்லாஹு இடத்துல கேட்குறாங்க, ஹுதைஃபா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட ஒரு முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட் ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் தங்களை ஒரு முனாஃபிக்கோ என்பதாக நினைத்தார்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் நாஃபக ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் நினைத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் நாம் இன்று என்ன தவறு செய்து விட்டோம் சொர்க்கத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு என்பதாக நாம் நினைக்கின்றோம். இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். அதாவது பொது வெளிகளிலே சும்மா அங்கே இங்கே போய் பேசுறது வைக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு, கல்வி சபைகள் இருக்கிறதா அங்கு சென்று கலந்து கொள்வது, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்வதா அங்கே சென்று கலந்து கொள்வது, அல்லது சமூக காரியங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய காரியங்கள், சமூகத்திற்கு பலனுள்ள காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்து கொள்வதற்கு மட்டும் நீ வெளியே செல். உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும், அதாவது உன்னுடைய வீட்டில் தங்கியிருப்பது உனக்கு நிம்மதியை தரட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 உபதேசங்களை ஃபித்னாக்களின் போது கடைபிடிக்க சொன்னார்கள். அடுத்ததாக அந்த குர்ஆன் வசனம் நான் சொன்னதுதான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயு ஜக்கீஹிம். மூன்றாவதாக வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபை கற்றுக்கொள்வது, ஹிக்மத்தை கற்றுக்கொள்வது. ஹிக்மத் என்றால் நாலேஜ் என்று சொல்லலாம், விஸ்டம் என்று சொல்லலாம். விஸ்டம், ஹிக்மா. ஹிக்மத் என்றால் எப்படி ஒரு மனிதரிடத்திலே பேசுவது, எப்படி கையாள்வது என்பது போன்ற ஹிக்மத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம இன்னைக்கு ஹிக்மத், அதாவது ஹிக்மத்தை படிப்பதற்கும் வருவது கிடையாது. அதே போல குர்ஆன் கிதாப் அதை படிப்பதற்கும் வருவது கிடையாது. ஏன்னு சொன்னால் முதல் விஷயம் என்ன வருது அப்படின்னா, நான் இந்த வேலையில் இருக்கேன், எனக்கு இது செட் ஆகலை, இப்போதைக்கு லேபர் வேலையில் இருந்தால் ஒரு சூப்பர்வைசராக இருந்தால் நான்லாம் வருவேன், அது சூப்பர்வைசராக இருக்கிறவர் நான் ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருந்தால் எனக்கு எப்பவும் ஃப்ரீயாக இருக்கலாம், நான் படிப்பேன் எடுப்பேன் எல்லாம் செய்வேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அதற்கு மேலுள்ளதை எதிர்பார்த்து 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 கல்வி கற்பதற்கு வராமல் இருக்கின்றோம். என்ன ஏழையாக இருக்கிறேன், வசதி இல்லை, கொஞ்சம் வசதி அது இது வந்துருச்சுன்னா நானும் செலவு செய்வேன், நானும் கல்வி கற்பதற்கு வருவேன். இப்படி ஒரு திங்கிங் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்களா? அவர்கள் ஏழையாக இருந்தார்களா, பணக்காரர்களாக இருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக பயணிக்கிறாங்க. சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் பயணிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த கருப்பு காய்களையாக பார்த்து பறிங்க அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்கள் இந்த வழியாக வந்துட்டு போவீங்களா அப்படின்னு. அப்போது யார் வந்துட்டு போவா? ஆடு மேய்க்கக்கூடியவர் தான் வந்துட்டு போவார். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஆடு மேய்த்ததுண்டா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் நான் ஆடு மேய்த்திருக்கிறேன், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாகத்தான் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு முஹாஜிர் கேட்குறாரு, இந்த ஏழைகள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய செய்தி சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்தில் அதிகமாக ஏழையை கண்டேன், மறுமை நாளில் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்க ஏழைகள் தான், இப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த ஏழைகள் லிஸ்ட்டில் நாங்கள்லாம் வருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு முஹாஜிர் கேட்குறாரு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, திரும்பி கேட்குறாங்க, உங்களுக்கு வீடு இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் ஆமான்றார். ரெண்டாவது, உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்களா? ஆமான்றார். அவர் சொல்கிறாங்க, நீங்கள் பணக்காரர் தான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார் திரும்பி முஹாஜிர், எனக்கு ஒரு வேலைக்காரரும் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த மினல் முலூக், நீங்கள் அரசர்களில் ஒருவர் அப்படின்றார். அப்போ நினச்சி பாருங்கள், நாம் ஏழைகளா அல்லது அரசர்களில் ஒருவரா என்பதை நாம் நினச்சி பார்க்கணும். அப்போ ஏழ்மை என்பது படிப்பதற்கோ கல்வி கற்பதற்கோ ஒரு தடை அல்ல. வெட்கம் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது.
கல்வி கற்பதற்கு அனைவரும் வர வேண்டும். இரண்டாவது ஹிக்மத். இதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். ஹிக்மத்தில் ஒன்று தான், எதிரிகள் யார்? ஷைத்தான் நமது பிரதான எதிரி. அதை தாண்டி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் யார்? அவர்கள் என்ன கொள்கை கொண்டவர்கள்? அவர்கள் யார்? இப்போ நமக்கு யூதர்கள் ஒரு எதிரியாக இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் யார்? இவர்களுடைய பிறப்பிடம் எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மனைவிமார்களிலிருந்து எப்படி இந்த சமூகம் பிளவுபட்டது? எதனால் பிளவுபட்டது? அவர்களுடைய கொள்கைகள் என்ன? ஏன்னா இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறோம், 2 கோடி தான் யூதர்கள். அப்போ எப்படி அவர்கள் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள்? அவர்களுக்கும் இந்த ஹலால் ஹராம் போன்ற கொள்கைகள் இருக்கிறது. நமக்கு எப்படி இருக்குதோ அதே போல அவர்களுக்கும் ஹலால் ஹராம் என்ற கொள்கைகள் இருக்கிறது. மிக ஸ்ட்ராங்காக பிடித்து நிற்கக்கூடியவர்கள் அவர்கள். யூதர்களில் நாம் போய் சேர முடியாது. இஸ்லாத்துக்கு வந்தால் எப்படி சேர்க்குறோம்? இஸ்லாத்துக்கு வரும்போது மக்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் யூத மதத்தில் சேர முடியாது. யூதர்களில் 2 வகை இருக்கிறார்கள். ஜியோனிஸ்ட் இருக்கிறாங்க, ஜியோனிஸ்டை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தெரியும் தானே? இவர் ஒரு ஜியூ, இவர் ஒரு யூதர். ஆனால் ஜியோனிஸ்டத்தை எதிர்த்தார். இப்படியும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். அவர்கள் அதே போல் அவர்கள் தைரியமானவர்கள், அவர்கள் பயங்கரமானவர்கள் என்பது போன்றெல்லாம் சித்தரிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரம் முஅஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதூர். அவர்கள் கோட்டைகளுக்கு பின்னாலும் கோபுரங்களுக்கு பின்னாலும் அதற்கு பின்னாலும் இதற்கு பின்னாலும் நின்று கொண்டு தான் உங்களோடு போரிடுவார்கள். முன்னுக்கு நின்று போரிட மாட்டார்கள். கூட்டுக்காரர்களை சேர்த்து கொள்வார்கள். அவர்களையும் இவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்கள் சண்டையிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்படித்தான். அஹ்ஸாபுடைய கந்தக்குடைய யுத்தம் நடக்கிறது. எல்லா ஒட்டுமொத்த எதிரிகளும் குவிந்து வந்து சண்டையிடுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. யூதர்கள் அப்படியே இருக்கிறாங்க மதீனாவுக்குள்ள. யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு பார்த்தா அவங்க தான். எல்லாவற்றையும் தூண்டிவிட்டு பேசாமல் இருப்பாங்க சதிகாரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒரு கூட்டமாக, யூதர்களில் ஒரு கூட்டமாக என்னிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த சமூகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இப்படித்தான் இஸ்லாத்திற்கு வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைப்பது ரொம்ப எளிது. ஏனென்றால் வேதக்காரர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், நபிமார்களை நம்பக்கூடியவர்கள். ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றார்கள். இப்படி நபிமார்களை கொல்லக்கூடியவர்கள். இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் எதையாவது மீடியாக்கள் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. அப்போ மீடியாக்களில் கவனமாக ஆழ்ந்த அறிவோடு இஸ்லாம் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அதாவது பொக்கிஷம் என்னன்னா ஆளுமை, பர்சனாலிட்டி. அதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கு. அப்போ அதை விட்டு உணர்ச்சி பூர்வமாக எதையாவது செய்வதோ அல்லது அறிவில்லாமல், இஸ்லாமிய அறிவில்லாமல் உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக வைத்து எதையும் செய்யக்கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நிறைய விஷயங்கள், எப்படி மக்களோடு நடந்து கொள்வது, எப்படி அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்வது, இஸ்லாம் சமூக சேவை சம்பந்தமாக என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றது, போர்களில் எப்படி பங்கெடுக்க சொல்கிறது, என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய பேசுகிறது. அதில் ஒன்று தான் நற்குணங்கள் சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய விஷயங்களை பேசுகின்றது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இஸ்லாமிய நற்பண்புகளுக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவங்க நற்பண்புகள், இஸ்லாம் கூறக்கூடிய நற்பண்புகள் சம்பந்தமாக உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள்.